நேர கழுதை கொண்டு வந்தாங்க. கழுதை மேல இயேசு ஏறினார். பயணிக்கிற கழுதை, பக்கத்துல குட்டி வருது. எருசலேம் வீதியில நடந்து போகிறார். எருசலேம்ல இந்த கழுதைகள்ல இந்த நாட்கள் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி விட்டால் ஒரு கழுதையில ஏற்றி ஊர்வலமா போய் கிரீடத்தை வச்சு போவாங்க. ராஜ மரியாதை. இயேசு கழுதையில ஏறுகிறார். ஜனங்கள் எல்லாரும் ஓலையை விரிச்சு ஓசனா ஓசனான்னு நமக்கு சில தினங்கள்ல பாடுவாங்கல்ல, ஈஸ்டருக்கு முன்னாடி, அது மாதிரி பாடுறாங்க. ஊரே இயேசு ஒரு கூட்டம் பார்க்குது, கழுதை ஒரு கூட்டம் பார்க்குது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா கழுதைக்கு ஒரே பெருமை. ஊரே நம்மளை பார்க்குதுடான்னு. என்ன நடந்துச்சு? இதுவரை கட்டப்பட்டிருந்த கழுதையை இயேசு அவிழ்த்து விட்டார். எல்லாரும் பேசிக்கிறாங்க, இந்த கழுதையும் குட்டியும் யாரும் தெரியுதா? கட்டப்பட்டிருந்த கழுதை குட்டி. யார் அவிழ்த்தது? இயேசு கிறிஸ்து அவிழ்த்தார். இதுக்கு மதிப்பு இல்ல, மரியாதை இல்லையா? கழுதை நடக்கிறதுக்கு கீழே சிகப்பு கம்பளம் விரிக்கிறோமே. இயேசு கழுதையை அவிழ்த்து விட்டார். அது இனி சிகப்பு கம்பளத்துல தான் நடக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைப்பீங்க யாரும் பார்க்கல, நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நீங்க சொல்ல முடியுமா? உங்க ஃபீலிங்ஸை, உங்களுடைய அனுபவத்தை, நீங்க உங்க வேதனையை நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது, முழுசா யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படிதான் மனுஷனுடைய இயல்பு. அப்படி நீங்க சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனா இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறதை இயேசு புரிந்து கொண்டார். கழுதையின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். நீங்க எதுல கட்டப்பட்டிருக்கீங்களோ, வழி தெரியுது, வழியில போக முடியல, வாசல் இருக்குது, போக முடியல, இதெல்லாம் செஞ்சா உயர்ந்துடலாம் தெரியுது, ஆனா முன்னேற முடியலப்பா, இன்னும் ஏதோ ஒரு சக்தி கட்டி இருக்குன்னா இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கட்டுக்களை அவிழ்க்கிற ஆண்டு இது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார். நீங்க உங்களுக்கு வழியில எந்த வாசல் தெரியுதோ அந்த வாசலுக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பீர்கள். உனக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கும். 2 வழிகளையும் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணுவார். வாசல் இருக்கும், வாசலுக்குள்ளையும் கர்த்தர் போக பண்ணுவார். புதிய வாசல்களையும் புதிய வழிகளையும் திறந்து கட்டுக்களை அவிழ்க்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து வழி நடத்துவார்.